Objective type questions. Second one, identify the correct relationship between x and y from the given table. இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடுறோம் சரியா. இப்போ x ஈக்குவல் டு 1னா y ஈக்குவல் டு 4 வரணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். y ஈக்குவல் டு 4xன்னு கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ நம்ம x ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த x ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ y ஈக்குவல் டு என்ன வரும் 4 இன்டூ 1. இப்போ y equal to 4. So, x equal to 1னா y equal to 4ன்னு வருது. கிளியரா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் x equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். x equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா y equal to 4 into 2. y equal to 4x தானே நம்ம ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நம்ம இது பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்? செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ y equal to 8. ஸோ 2னா இங்க வந்து என்ன வருது 8 வருது. இப்போ 3 போடலாம். 3 போட்டோம்னா என்ன வரும் 4 into 3 என்ன வருது 12. அப்போ 3னா 12 வருது. 4னா 16 வரும். அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டா வருது. இந்த ஆப்ஷன் y equal to 4x. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க y equal to x plus 4 அப்படின்ற ஆப்ஷன் கரெக்டான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம x equal to 1 இந்த x equal to 1ன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். y equal to என்ன வருது 1 plus 4 that is 5. ஸோ 5 நமக்கு இங்க வந்திருக்கா y equal to 5 வந்திருக்கா வரல. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ இந்த ஆப்ஷன் செக் பண்ணனா y is 4ன்ற ஆப்ஷன் எங்கேயுமே வேரியபிளே இல்லை. இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. ஒரு வேரியபிள்னா என்னது அந்த இடத்துல வந்து xன்ற டேர்ம் வரணும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்னது ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே எக்ஸ் ஒய். அப்போ எக்ஸ் ஒய் எல்லாமே ஒரே ஈக்குவேஷன்ல வரணும். அதுதான் நம்ம செக் பண்ணணும். இப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆப்ஷன். கிளியரா? தேர்ட் ஒன் போடுறோம். ஐடென்டிஃபை த கரெக்ட் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கிறோம் சரியா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது y is -2x அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x ஈக்குவல் டு -2ன்னு வேல்யூ நம்ம செக் பண்ணுறோம். x ஈக்குவல் டு -2 அப்படின்னா y-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2, x-ஓட வேல்யூ என்னது -2. ஸோ -2 இன்டூ -2 இஸ் 4. ஆனால் y-ஓட வேல்யூ இங்கே என்ன வந்திருக்கு 6 வந்திருக்கு. அப்போ இந்த கரெக்ட் கிடையாது. இந்த ஆப்ஷன் கரெக்ட் கிடையாது. இது நம்ம செக் பண்ணி பார்த்தா வரல சரியா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க y ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்காங்க சரியா. ப்ளஸ் 2xன்னு. இப்போ நம்ம என்ன செக் பண்ண போறோம் x ஈக்குவல் டு -2வா இருந்தா நமக்கு இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்க போறோம். x ஈக்குவல் டு -2னா y ஈக்குவல் டு 2 இன்டூ -2. என்ன பண்றோம் xன்ற இடத்துல -2வை போடுறோம். 2 இன்டூ -2 என்ன வருது -4. ஆனா இங்க என்ன வந்திருக்கு 6 வந்திருக்கு. அப்போ x -2வா இருந்தா 6 வரல. இப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் செக் பண்றோம். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பாருங்க y ஈக்குவல் டு 3xன்ற செக் பண்றோம் சரியா. இப்போ x இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம் -2ன்ற வேல்யூ போடுறோம். ஸோ x இருக்கிற இடத்துல நம்ம -2ன்ற வேல்யூ போடுறோம். இந்த வேல்யூ போடுறோம். அப்போ y ஈக்குவல் டு என்ன பார்த்தீங்கன்னா 3 இன்டூ -2 என்ன வருது -6. ஆனா நமக்கு இங்க என்ன இருக்கு +6 வருது. அப்போ இதுவும் டேலி ஆகல. இப்போ என்னவா இருக்கும் ஃபோர்த் ஒன்னா தான் இருக்கலாம். இப்போ ஃபோர்த் ஆப்ஷனை செக் பண்றேன் நான். y ஈக்குவல் டு -3xன்ற ஒரு ஆப்ஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. x வந்து -2 போட்டோம்னா y வந்து என்ன வரும் பாருங்க -3. x இடத்துல என்ன போடணும் -2 போடணும். அப்போ -into +, 3 into 2 is 6. பாத்தீங்களா இந்த ஆன்சர் வந்தாச்சா. -2 போட்டோம்னா என்ன வந்திருக்கு 6 வந்தாச்சு சரியா. இப்போ இதுவே x-ஓட வேல்யூ என்ன போடலாம் -1ன்னு போடலாம். இங்க இருக்குல்ல -1. இப்போ y-ஓட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாமா. இப்போ y பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு மைனஸ் இருக்கு 3 இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன் -1 போடுறேன். இப்போ என்ன வரும் பாருங்க into minus is plus 1 into 3 is 3. அப்போ x -1னா y வந்து 3 வந்தாச்சா. இதுவும் வந்தாச்சு. கிளியரா. இப்போ நெக்ஸ்ட் ஒன்னு செக் பண்ணி பார்க்கலாமா. நெக்ஸ்ட் ஒன் என்னது x 0னா இது
y ஈக்குவல் டு என்னது -3xன்னு குடுத்துருக்காங்க. அப்போ y வந்து -3 இன்டு 0. -3 இன்டு 0 என்னது 0வா? அப்போ x 0னா y யும் 0. அதுவும் கரெக்ட்டா வந்தாச்சு. நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? x வந்து இப்போ x ஓட வேல்யூ 1 இருந்ததுன்னா, இப்போ y-க்கு இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட்டான்னு பார்க்குறோம். -3x. அப்போ y வந்து பார்த்தீங்கன்னா, -3 இன்டு x ஓட வேல்யூ என்னது? இந்த இடத்துல நம்ப 1 போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு -3. அப்போ x ஓட வேல்யூ 1 இருந்தா y ஓட வேல்யூ -3. இப்போ x ஓட வேல்யூ 2 இருந்தா y ஓட வேல்யூ என்னது? -3 இன்டு 2. இதே ரிலேஷன்ஷிப் தான். அப்போ y ஓட வேல்யூ -6. ஸோ இதுல எல்லாமே செக் பண்ணியாச்சா? ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 4th ஒன். கிளியரா? நம்ம பேட்டர்ன் வந்து அரைவ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி போட்டு செக் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நம்ம பேட்டர்னே அரைவ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ் பார்க்கணும். 6க்கும் 3க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்? -3. அப்போ -3க்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்? +3 -3. இதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ்? -3. இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்? -3. ஸோ -3 இன்டு அந்த வேரியபிள் எக்ஸ். அப்படியும் போடலாம். இந்த மாதிரி செக் பண்ணியும் நம்ம போடலாம். கிளியரா? பாருங்க 6க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ்னா நம்ம என்ன பண்ணணும்? 6 -3 போடக்கூடாது. நம்ம எப்படி இது குறைஞ்சிட்டே வருது தானே இது. 6ல இருந்து 3 குறையுது. 3ல இருந்து 0 வருது. அப்பன்னா என்னது? 6ல இருந்து -3 கம்மியாகுது. 3ல இருந்து -3 கம்மியாகுது. அப்படின்னு தான் செக் பண்ணணும். கிளியர்?